நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று சொல்கிறேன். திருக்கோயில் டிவிஷன் காஞ்சிரங்குடா சிறுவள்ளிபுரம் என்ற ஒரு கிராமத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் சமூக சேவையினூடாக பல வகை கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு நாங்கள் பல அமைப்புகளினூடாக பல உதவிகளை நல்கியிருக்கோம். அதில் திருவள்ளிபுரம் என்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். அவங்களோட பிரச்சனையை உங்களுக்காக தெரியப்படுத்துவா. அதை கேட்டு நீங்கள் உதவி செய்ய விரும்பியவர்கள் எங்களோட தொடர்பு கொண்டால் நாங்கள் அதுக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அம்மா உங்களோட பேர்? சரஸ்வதி. நீங்கள் எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? இங்கே நாங்கள் பிறந்த காலமாக இங்கே தான் இருக்கோம். நாங்கள் படித்த ஹாஸ்டலில் போய் படித்தேன். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எனது கணவர் வேற ஒரு திருமணம் முடிச்சு போயிட்டாங்க. என் மகன் பிறப்பிலிருந்தே இந்த தோல் பிரச்சனையால் கொஞ்சம் கிளினிக்கு அதுகளுக்கெல்லாம் கடும் வருத்தத்தில் கூட்டிகிட்டு போகிறேன் வாரு. அப்போ இது சம்மந்தமாக கிளினிக்களுக்கெல்லாம் கேட்குறதான் டாக்டர்மார்கிட்ட கேட்குறேன். ஆனால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பெருசாக அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அவங்க தார அந்த க்ரீம்கள் போட்டும் கூட அது அப்படியே தந்துருக்குது. மற்றது ஸ்கூலுக்கு போனேன். இங்கே நான் சாதாரண ஸ்கூலுக்கு தான் போனவங்க. அந்த சாதாரண ஸ்கூலில் இவர் கதைக்கிறதில்ல பேசுறதில்லன்னு சொல்ல நாங்கள் யூனிட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தேன். நாங்கள் இந்த விசேட கல்விக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தேன். இப்போ அது எங்களுக்கு இங்கிருந்து கலைமகள் கம்ப்ளீட் தூரம். அப்போ பஸ்ஸில் போய் வாரதும் கஷ்டம். என்னென்னா அங்கே இருக்கணும் போனால் அதில் இருந்து இப்போ வீட்டை நான் ஒரு வேலையும் செய்கிறல அங்கே போய் இருந்து வாரேன். இப்போ இதே உதவி என்னென்னா ஒரு ஆட்டோ காசு கொடுத்து அந்த பொடியன் டைமுக்கு போய் வார மாதிரி வேறு இடங்களில் மண்டானையாக்கள் எல்லாம் வாராங்க. இப்படித்தான் வெளிநாட்டு உதவிகளை எடுத்து தான் வாராங்க. இதுக்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது அமைப்பினூடாக நீங்கள் பிரச்சனை தெரியப்படுத்த இல்லை தெரியப்படுத்தலை. ஏனெண்டா இப்போ ஒரு வருஷம் ஆகுது நான் தான் போய் வாரேன். ஏனெண்டா மகனை எப்படியாவது படிப்பிக்கணும் அப்படின்றதுக்காக. அவர் உங்களோட டிஎஸ் பிரிவில் டிஎஸ் மூலமாக அவர் உங்களுக்கு கிராம இல்லை உதவிகள் என்றா அவருக்கு பெருசாக நான் உதவி என்று எடுக்கலை. சமூக அமைப்பினால் அது போட்டிருக்கோம். இன்னும் அந்த காசுகள் அந்த 10,000 ரூபா காசு அதை எடுக்கலை. ஈரோடு இருக்காங்க. வேற கல்யாணம் கட்டிட்டாங்க. அவங்க இருக்கிறத வச்சு வாழ்கிற அந்த சூழலுக்குள்ள தான் வாழ்ந்துட்டோம். நாங்கள் ஒரு நல்ல ஒரு விடயத்தை உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். சமூக ஆர்வலர்களே ஆதரவாளர்களே இந்த உங்கள் கண் முன்னால் நாங்கள் உங்களுக்கு நினைத்திருக்கின்றோம். உண்மை நிதர்சனம் இதுதான் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு ஏதேனும் உதவி செய்ய விரும்புவோர் எங்களை தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிவகைகளை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். எனவே சிறுதுளி பெருவெள்ளம் என்கிற மாதிரி நீங்கள் நிறைய உங்களுக்கு தர வேண்டிய அவசியம். இன்னொரு உதவி செய்தாலும் கூட இந்த குடும்பம் உண்மையிலே ஒரு தலைவிக்கு வாழும் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு அறிய தருகின்றோம். நன்றி.